தமிழக நண்பனருக்கும் வணக்கம். சுந்தர்சி அவருடைய இயக்கத்துல விஷால் சந்தானம் அவர்கள் நடிச்ச மதகஜ ராஜா இந்த திரைப்படம் இன்னைக்கு வெளியாயிருக்கு. படத்தோட கதை ஊர்ல கேபிள் டிவி நடத்திட்டு இருக்காரு மதகஜ ராஜா விஷால் அவர்கள். அவரோட மாஸ்டரோட பொண்ணு கல்யாணத்துக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. விஷால், சந்தானம், சடகோபன் ரமேஷ், நிதின் சத்யா இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. அப்படி அந்த கல்யாணத்துல ஒண்ணு சேரும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் ஹீரோவான விஷால் அவர்கள் தீர்த்து வைக்கிறார். அதே மாதிரி சடகோபன் ரமேஷ்க்கும் நிதின் சத்யா அவர்களுக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் புள்ளியான ஒரு பெரிய பணக்காரன சோனு அவர்களால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. சோ அதை ஹீரோ விஷால் அவர்கள் அவங்களோட ஃப்ரெண்டுக்காக பஸ் ஏறி சென்னைக்கு வந்து அந்த பெரும் புள்ளி கிட்ட சவால் விட்டு சண்டை போட்டு எப்படி ஜெயிச்சாரு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை எப்படி தீர்த்து வச்சாரு அப்படின்றதான் இந்த மதகஜ ராஜா திரைப்படத்தோட கதை. அப்புறம் இந்த படத்துக்கே மதகஜ ராஜா அப்படின்னு டைட்டில் வச்சாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, இதை வச்சு தொலைச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்களே அது எங்கேயுமே இல்லையே அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது. ஏன்னா இது சுந்தர்சி அவரோட படம். அவரோட படத்துல வழக்கமா என்ன இருக்கும், இந்த டெக்கரேஷன் பண்ண கல்யாணம் விட, இந்த கட்டையில் அடிச்சா மயக்க மூட விடுறது, இந்த மாதிரி வழக்கமா அவர் படத்துல வர எல்லா காட்சிகளும் இருக்கு. இதெல்லாம் தாண்டி பொதுவாக நம்ம ரிவ்யூ பண்ணும்போது ஒன்று சொல்லுவோம், இது வந்து ஒரு அறுத பழசான கதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த படமே அறுத பழசான படம் அப்படின்றதுனால மற்றபடி இந்த படத்தை பத்தி பெருசா சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. டெக்னாலஜி அவ்வளவு டெவலப் ஆகி சினிமா டிஜிட்டல் மயமா மாறிட்டு இருக்கு. சிவாஜி கணேசன் அவருடைய வசனமலை திரைப்படத்தை இப்போ டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எம்ஜிஆரோட 1901 அந்த திரைப்படத்துல இப்போ டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மதகஜ ராஜா திரைப்படத்தையும் கொஞ்சம் டிஜிட்டலா இன்னும் கொஞ்சம் கிளியரா கன்வெர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த படம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இந்த ராஜ் டிவி லோகோ மட்டும் தான் மிஸ்ஸிங். மற்றபடி இந்த ராஜ் டிவில பழைய படம் பார்த்தா எந்த ஒரு ஃபீல் இருக்குமா, கிட்டத்தட்ட அதே ஃபீல் தான் கொடுக்குது. கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா படம் ஒன்றும் அவ்வளோ சுவாரஸ்யமா ஒன்றும் இல்லை. கதையும் சரி திரைக்கதையும் சரி ரொம்ப அறுத பழசா இருக்கிறதுனால இது ஏதோ 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வரலாம், ஏதோ 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் மாதிரி அந்த ஒரு ஃபீலை கொடுக்குது. சந்தனம் அவர்கள் வர அந்த ஒரு காமெடி போர்ஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த 1, 2, 3 காமெடி ஒன்று இருக்கும். அது அதுக்கப்புறம் இந்த வள்ளி திருமண நாடகம், அப்புறம் அவரோட அமரர் புதி வச்சு காமெடி வரும். அந்த காமெடிலாம் கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கு. அதை விட முக்கியமா மனோபாலா அவர்கள் பாத்தீங்கன்னா செத்து போன மாதிரி ஒரு டெட் பாடி காமெடி ஒன்று வரும். இந்த மகளிர் மட்டும் இல்ல நாகேஷ் அவர்கள் வச்சு ஒரு காமெடி வரலாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி. ஸோ அந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்து. அது ஒரு 10 நிமிஷம் தான் வரும். அதுல மனோபாலா அவர்கள் கொடுக்குற அந்த ரியாக்ஷன், அதுக்கப்புறம் விஷால், அதுக்கப்புறம் சந்தானம், இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு காமெடி ஒன்று இருக்கும். மொட்டை ராஜேந்திரன் அவரும் இருப்பாரு. சோ இவங்க சேர்ந்து வர அந்த ஒரு 10 நிமிஷம் காமெடி அப்படின்றது ரொம்பவே நல்லா இருந்து. அப்புறம் விஷால் அவருக்கு வந்து வழக்கமான ஆக்டிங்கா இருந்தாலும் கூட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. இந்த 2.25 மணி நேரம் திரைப்படத்துல வெறும் 20 நிமிஷம் மட்டும் தான் நல்லா இருக்கு அப்படின்னும் போது அந்த படத்தை பார்க்கணுமா வேணாமா அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். படம் பல வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுதுனால படத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்த கட் பண்ணி தூக்கி போட்டாங்க, நிறைய ஜம்ப் அப்படியே தெரியுது. அதே மாதிரி டப்பிங்ல நிறைய அந்த டைலாக்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா நிறையவே சேர்த்துருக்காங்க. முக்கியமா மணிவண்ணன் அவர்கள் இறந்துட்டாங்க இல்லையா, அவருக்கு பதிலாக வேற ஒரு டப்பிங் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த டப்பிங் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே பரிதாபமா இருந்து. ஆக்சுவலா இந்த டப்பிங்க மணிவண்ணன் சாரோட ஆவி பார்த்ததுன்னா கண்டிப்பா மன்னிக்காது. அந்த அளவுக்கு ஒஸ்டான டப்பிங் மணிவண்ணன் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. நடந்து இந்த விஜய் டிவில சேது வருவார்ல, அவரும் மணிவண்ணன் வந்துட்டு சூப்பரா பேசுவாரு. அவரை வச்சு டப்பிங் பண்ணிருந்தா மேபி நல்லா வந்திருக்கலாம். ஆக்சுவலா இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலே நம்ம தியேட்டர் தான் படம் பார்க்கறோமா, இல்ல வீட்டுல சிறுபொலி ஆதித்யா மாதிரி ஏதாவது காமெடி சேனல் பார்க்கறோமா அப்படின்ற ஃபீல் தான் இருந்து. ஏன்னா இந்த படத்தோட வசனங்களும் சரி, காமெடியும் சரி, இந்த விஷுவலும் சரி, இதோ சிரிப்பொலி ஆதித்யா சேனல்ல பாத்தீங்கன்னா பழைய காமெடி பார்ப்போம்ல, இந்த விவேக் சார் காமெடி, வடிவேல் சார் காமெடி, அதுக்கப்புறம் இந்த கவுண்டமணி சார் காமெடிலாம் பார்ப்போம்ல, கிட்டத்தட்ட அதே ஒரு எஃபெக்ட் தான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது கொடுத்தது. அதனாலதான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தேவையில்லாத காமெடி கண்டபடி சீன்ஸ் எடுத்து ஏதோ ஒப்பேத்தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் முடிச்சாங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி எடுக்குதுன்னு தெரியாம இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, விக்ரம் சார் நடிச்ச தூள் திரைப்படத்தை அப்படியே செகண்ட் ஹாஃப்ல எடுத்து வச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தூள் திரைப்படத்துல வந்து விக்ரம் சார் அந்த எம்எல்ஏ கிட்ட சவாலிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாரு. அந்த எம்எல்ஏவோட அசிஸ்டன்ட்டா சிட்டி பாபு இருக்காருல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த பெரும்புள்ளி இந்த சோனு சூட் இருக்காரு இல்லையா, சோ அவரோட அசிஸ்டன்ட்டா சிட்டி பாபு இருக்காரு. பார்க்கும்போது என்னடா நீங்க தூள் படத்தை அப்படியே செகண்ட் ஹாஃப்ல எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற ஃபீல் பக்காவா இருக்கு. அப்புறம் என்னோட பர்சனல் சஜஷன், தயவு செஞ்சு இந்த திரைப்படத்துக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு தியேட்டருக்கு போகவே போகாதீங்க. ஏன்னா படத்துல அவ்வளவு கிளாமர். இப்ப வர எல்லா படத்திலும் கிளாமர் இருக்கு, இப்ப என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். பட் இதுல கிளாமர் அப்படின்றத தாண்டி வல்கரான காட்சிகள் தான் நிறையவே இருக்கு. அதாவது எப்படி சொல்றது, கிளாமர்ன்றது யதார்த்தமா காட்டுறதுக்கும் நான் காட்டியே தீருவேன், கவர்ச்சியா வந்துட்டு வல்கரா காட்டியே தீருவேன் அப்படின்ற அளவுக்கு ஓவர் வல்கரான காட்சிகள் திரைப்படத்துக்கு நிறையவே இருக்கு. இந்த படத்துக்கு அவ்வளவு வல்கரான காட்சிகள் தேவையில்லை. சோ அதனாலதான் சொல்றேன், குழந்தைங்களை கூட்டிட்டு தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போயிடாதீங்க. மத்தபடி இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம எவ்வளவு திரைப்படங்களை பார்த்து வச்சோம், சோ அந்த வகையில இந்த திரைப்படத்தையும் பார்த்து வைக்கலாம் அப்படின்னு வேணா இந்த திரைப்படத்தை போய் பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துல வர அந்த சந்தனம் வர அந்த போர்ஷன் மட்டும் ஒரு 20 நிமிஷம் காமெடி, முக்கியமா அந்த டெட் பாடி காமெடி அது மட்டும் தான் நல்லா இருக்கு. அதை தவிர்த்து இந்த படம் பெருசா சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பேஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 12 வருஷத்துல தமிழ் சினிமா எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு இந்த திரைப்படம் ஒரு உதாரணம். நீங்க இந்த திரைப்படத்தை பாத்தீங்கன்னா பரவாயில்லப்பா, 12 வருஷத்துல தமிழ் சினிமா இவ்வளவு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு வேணா கத்துக்கலாம்.